ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபநாசம் மலை மேலே இருக்கிற சொரிமுத்து ஐயனார் கோவிலில் தாங்க இருக்கோம். வருஷம் வருஷம் வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு மலைக்கு கீழே வாழுற மக்கள் எல்லாம் தங்களுடைய உடைமைகளை எடுத்துட்டு மலை மேலே இருக்கிற சொரிமுத்து ஐயனாரை பார்க்க வந்துருவாங்க. அப்படி பார்க்க வர குடும்பங்கள்ல நானும் ஒருத்தன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ஆடி மாசம் அமாவாசை பிறக்கிறதுக்கு 5 நாளைக்கு முன்னையே மலைக்கு கீழே வாழுற மக்கள் மலைக்கு மேல வந்து தாங்கள் தங்குறதுக்கான ஒரு குடிசையை வந்து அமைச்சுக்கிடுவாங்க. அப்படி அவர்கள் அமைத்து கொண்ட அந்த குடிசையில 4 நாட்கள் தங்கி இருந்து மலை மேல இருக்கிற சொரிமுத்து ஐயனாரை 4 நாட்களும் நல்ல கண் குளிர தரிசனம் செய்து மகிழ்ச்சி அடைவாங்க. தங்களுடைய முன்னோர்கள் தங்கி இருந்த மலை அப்படிங்கிறதுனால இந்த மலையில 4 நாட்களும் தங்கி சொரிமுத்து ஐயனாரை வணங்குறதுல அவங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சிங்க. சிவனும் பார்வதியும் அகஸ்தியருக்கு காட்சி கொடுத்த மலை அப்படிங்கிறதுனால ஆன்மீகத்துக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மலையா இந்த மலை வந்து திகழுதுங்க. தமிழர்களின் குலதெய்வ வழிபாடு வந்து மிகவும் சிறப்பா இருக்கும். அதுலயும் குலதெய்வம் எது அப்படின்னு தெரியாதவங்க கூட இந்த சொரிமுத்து ஐயனாரை வந்து வணங்குனீங்கன்னா தங்களுடைய குலத்தை நல்லபடியா வளர செய்யக்கூடிய சக்தி இந்த சொரிமுத்து ஐயனாருக்கு இருக்கு. இந்த சொரிமுத்து ஐயனார் கோவில்ல பக்தர்கள் நிறைய வேண்டுதல்கள் வைத்திருப்பாங்க. ஆனா சங்கிலி பூதத்தாருக்கு வந்து ஒரு விசேஷமான ஒரு வேண்டுதல்கள் இருக்கும். அந்த வேண்டுதல்கள் பாத்தீங்க அப்படின்னா சங்கிலி மூலமா தான் வேண்டுதலை நிறைவேற்றுவாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு பட்டவராயன் சாமி முன்னால நிறைய பக்தர்கள் ஆடிப்பாடி மகிழ்ச்சியோட இருந்து பூக்குழி இறங்குதல் வந்து மிகவும் சிறப்பா இருக்கும். மாதம் மாதம் கடைசி வெள்ளி அன்னைக்கு வந்து நம்ம பக்தர்கள் நிறைய பேர் வந்து தங்களுடைய வேண்டுதல்களை வந்து நிறைவேற்றுவாங்க. இருப்பினும் இந்த ஆடி அமாவாசை வந்து ரொம்ப கோலாகலமா மகிழ்ச்சியா இருக்கும். ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த மலை மேல வந்து 4 நாட்கள் தங்கி இருப்போம். இந்த 4 நாட்களுமே ஒரு வாகன சத்தம் இல்லாம, ஒரு செல்போன் சத்தம் இல்லாம, பழைய காலத்துல எப்படி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீலிங்கை உணர முடியுது. சங்கிலி பூதத்தார் முன்னால தன்னுடைய வேண்டுதல்களை எப்படி நிறைவேற்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க.
இந்த வீடியோ மூலம் உங்களை பார்த்ததில் மிகவும் மகிழ்ச்சியாக இருங்க. இது போல் இன்னும் நிறைய ஆன்மீக தகவல் தெரியணும், வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கட்டாயமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி நண்பர்களே.